கத்தார் ஹவுஸ் டிரைவர் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே என்ன பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. பொதுவாக கத்தாரில் உள்ள ஹவுஸ் டிரைவருங்களுக்கு 8 மணில இருந்து 8:30க்குள்ள சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஏன்னு கேட்டாக்கா நாளை காலையில் ஸ்கூல் டியூட்டி இருக்குது, அதனால பிள்ளைங்களை எல்லாத்தையும் நேரத்தோட ஏற்றிட்டு போகணும் இல்லையா. ஆனால் வியாழன் வெள்ளி வந்தால் சாப்பாடு வர்றதுக்கு லேட் ஆகும். 10:30 இருந்து 11, சில டயத்தில் 12 மணி கூட ஆகலாம். அது வரைக்கும் ஹவுஸ் டிரைவர் எல்லாருமே மொபைலில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு பேசுவாங்க. அதுவும் இல்லைனாக்கா யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ரீல்ஸ்களை உள்ள போயிட்டு பார்த்துக்கிட்டு அவங்களுடைய பொழுதுகளை போக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் இன்னைக்கு நான் வெளியில பார்த்தேன். ஆடி கார் நிக்குது, கேட்லாக் நிக்குது, பென்ஸ் நிக்குது, BMW நிக்குது, லக்ஸஸ் நிக்குது, லேண்ட் க்ரூசர் நிக்குது, விதவிதமான வண்டிகள்லாம் நிக்குதுங்க. இந்த வண்டிகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா விசிட்டர்ஸ் வண்டி, எல்லாம் பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக வேண்டி வந்திருக்காங்க. எங்களுக்கு 11 மணிக்கு தான் சாப்பாடு வந்துச்சு. நாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 11:30 ஆயிடுச்சு. மறக்காம நம்ம செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பை பாய்.